ஐயா, அதிகமான அ கஷ்டங்கள் வரும்பொழுது தான் நம்ம சுவாமிய பத்தி நினைப்போம். வருகிற பக்தர்கள் எல்லாமே சுவாமிஜிய வந்து பார்க்கும்பொழுது, இதே மாரி ஒரு இதோட தான் வந்தாங்களா? இல்ல ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்களும் வந்திருக்காங்களாங்கய்யா? கஷ்டங்கள் பணத்தை மட்டும் வச்சு வர்றதில்லைல்ல. பணத்துக்காக வரவங்களும் வந்தாங்க. மற்ற மன கஷ்டங்கள் நிறைய இருக்குல்ல. உறவு முறைகளில் கஷ்டங்கள், அன்றாட வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், நம்முடைய அகங்காரத்தினால் வரக்கூடிய கஷ்டங்கள், இப்படி பலதரப்பட்ட கஷ்டங்கள் இருக்குல்ல. பணக்காரங்களுக்கும் அந்த கஷ்டங்கள் வருதில்ல. அந்த கஷ்டங்களுக்கு மட்டும் தீர்வு காண்றதுக்காக சாமிகிட்ட வந்தவங்க அதிக பேர். ஆனால் ஒரு தேடுதலோடு வந்தவங்களும் இருந்தாங்க சாமிகிட்ட. அந்த தேடுதலோடு வந்தவங்க முழுக்க 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 ஒரு ஆன்மீக ஒரு தாகத்தோடு வந்தாங்க. தெய்வம்னா என்ன, தெய்வீகம்னா என்ன, அதை அடையக்கூடிய வழிமுறைகள் என்ன, இப்படிலாம் கேள்வி கேட்டு வந்தவங்க நிறையா. அப்படி கேள்வி கூட கேட்காம தாகத்தோடு அவரை பார்க்க வந்தவங்க அதிகம். அந்த மாதிரி உள்ள பக்தர்கள் அவங்க தனக்குன்னு எதுவும் கேட்குறதே கிடையாது. அமைதியாக உட்காந்துருப்பாங்க. சுவாமி அவங்கக்கிட்ட ஏதோ 2 வார்த்தைகள் பரிமாறிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து மௌனத்திலேயே அந்த சிக்ஷை கிடைக்கும் அவங்களுக்கு. மௌனத்திலேயே அவங்களுக்கு அந்த உபதேசங்கள் கிடைக்கும். அவங்க என்ன கேள்வி மனசில் கேட்டு வந்தாங்களோ அந்த கேள்விக்கு விடையும் அவங்களுக்கு தெரியும். இது அந்த தெய்வீக வேட்கையில் வந்தவங்களுக்கு சுவாமியினுடைய அந்த வெரி பர்சன்ஸ், சாமியுடைய பார்வை, சாமியுடைய வார்த்தைகள், சாமியினுடைய 1-2 செய்கைகள், இல்லாட்டா அவர் கையால் கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள், இது அவங்களுடைய கஷ்டங்களை, அவங்களுடைய பிரச்சனைகளை, அவங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்களை தீர்த்துடும். இது இல்லாமல் மானுட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக வந்தவங்களுக்கு சுவாமியை கொஞ்சம் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதிக நேரம் ஏன் ஸ்பெண்ட் பண்ணுவார்னா, அவங்க அந்த ஒரு மாய வலையில் பின்னி இருப்பாங்க. வலையிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கே அவங்களுக்கு நிறைய காலம் ஆகும். சில பேருக்கு வருடக்கணக்காக கூட ஆகும். அவங்க ஆனால் வந்துக்கிட்டே இருப்பாங்க. சுவாமிகிட்ட வந்துகிட்டு இருப்பாங்க. சுவாமிகிட்ட ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்குது. அதனால் சுவாமிகிட்ட அவங்க அடிக்கடி வருவாங்க. வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் சாமிகிட்ட சொல்லுவாங்க. இது நடந்தது, அது நடந்தது, இது நடந்தது, அது நடந்ததுன்னு. சுவாமி எல்லாத்தையும் பொறுமையாக கேட்பார். அவர் கேட்கறதுனாலேயே பாதி பிரச்சனைகள் அவர் தீர்ந்து போகும். அப்புறம் ஏதோ ஒரு வகையில் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில் ஏற்படும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி அந்த பிரச்சனைகள்லாம் மறந்துடும். அந்த பிரச்சனைகள் மறக்கும்போது சுவாமி அவங்க உள்ளத்துக்குள்ள நாம ரூபமாக உள்ள போயிடுவார். அவங்க வந்த நாளில் இருந்து சுவாமி எல்லாரையும் நாமம் பாட சொல்கிறது. அந்த நாமம் பாட 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 அந்த நாமம் அவங்கள அறியாமல் உள்ளே போய் உட்காந்துக்கும். இவங்களுடைய அந்த கஷ்டங்கள், அவங்களுடைய இந்த பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு அந்த நாமம் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த நாமம் வந்து அவங்களுக்கு ஒரு விதமான ஞானத்தை கொடுக்கும். அந்த ஞானத்தை கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியாது. சாமிகிட்ட போனால் கஷ்டங்கள் எல்லாம் போயிடும்னு சொல்கிறது உண்மை. ஆனால் எப்போ போகுங்கிறது நமக்கு தெரியாது. நம்முடைய அந்த கர்மவினைகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியாது. அந்த கர்மவினைகள் வந்து கொஞ்சம் காலம் ஆகும்னா அந்த கொஞ்சம் காலத்துக்கு அந்த நாமம் உள்ளே இருக்கும். அந்த நாமம் வந்து அது வெளிப்பட ஆரம்பிக்கும் போது உங்கள் கஷ்டங்கள் எல்லாம், நீங்கள் கஷ்டங்கள்னு எதை கருதுனீங்களோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த தேடுதல் வரும். அந்த உண்மையான ஒரு பக்தி சாமி மேலே ஏற்படும். அந்த பக்தி சாமி மேலே ஏற்படும்போது சாமியினுடைய அந்த உண்மையான அந்த முகம் தெரியும், அந்த தெய்வீகம் தெரியும். அந்த ஒரு க்ஷணத்துக்காகத்தான் சாமி அவ்வளவு பொறுமையாக வருடக்கணக்காக காத்திருந்தது. அப்படி எத்தனையோ பக்தர்களை வந்து நல்ல வழி கொண்டு வந்திருக்காரு. அந்த ஆண்டவன்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பிச்சிருக்காரு. அவருடைய பணியே அதான். மக்களை ஆண்டவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது. இந்த மாய வலையிலேருந்து விடுபட்டு அவங்கள விடுதலை பண்ணி அவங்கள ஆண்டவன்கிட்ட அழைச்சிட்டு போகிறது. இதுதான். இதில் வந்து பணம், கோடீஸ்வரங்க, ஒன்றும் இல்லாதவங்க அப்படியெல்லாம் கிடையாது. பிரச்சனைகள் வந்து பணம் மட்டும் இல்லை, பணம் இல்லாதது மட்டும் இல்லை, பணம் இருந்தாலும் பிரச்சனை வரும்.
ஸோ எல்லா வகையிலையும் பிரச்சனைகள் மானுட வாழ்க்கையில் உண்டு. அது மாய வலை. அந்த வலையிலேருந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு பகவான்கிட்ட ஆண்டவன்கிட்ட போய் சேர்ப்பிக்கிறது தான் சுவாமியுடைய பணி. அதை சுவாமி பண்ணாங்க.